கலர் ட்ரேடிங்ன்ற பேர்ல மக்கள் பண்றது கேம்பிளிங்னு எனக்கு தெரியும்ல. இதுக்கப்புறம் அந்த கலர் ட்ரேடிங் கேம்பிளிங்க எவனாவது ஏர்னிங் இன்கம்னு சொன்னீங்க அப்படின்னா செருப்பை கழட்டி அடிப்பேன். சூதாட்டம் மனசு குளிர சொல்லணும். ஓகே, இந்த கலர் ட்ரேடிங் எனப்படும் கேம்பிளிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு கம்பெனி மக்கள் கிட்ட இருக்க எல்லா காசையும் வாங்கிட்டு மக்கள் அதுல பிட் பண்ண வச்சு ஒரு சாராருக்கு வெற்றியையும் மறுசாராருக்கு நாமத்தையும் போட்டுட்டு அந்த நாமத்தை போட்ட காசத்தை ஜெயிச்சவனுக்கு கொடுக்கறது தான் இந்த முழு ப்ராசஸ். அப்ப அந்த கம்பெனிக்காரன் எப்படி ப்ரோ காசு சம்பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி இன்னொரு வீடியோல சொல்றேன். ஓகே, இப்ப மேட்டருக்கு வருவோம். நான் மேல சொன்ன மாதிரி கலர் ட்ரேடிங் எனப்படும் கேம்பிளிங். இது ஒரு சம்பாத்தியம் எப்படா வெளியே சொல்லிப்பீங்க? யாராச்சும் உன்கிட்ட வந்து வாட் டு யூ டூ ஃபார் லிவிங் கேட்டா என்னடா சொல்லுவ? சூதாடுறேன், களவாடுறேன், நாய் வாயிலிருந்து புடிங்கி திங்கிறேன்னு சொல்லுவியா? ஒரு நல்ல இன்கம்க்கு கிரைட்டீரியா என்ன? நீ உன் ஸ்கில்லையோ இல்ல ப்ராடக்டையோ நீ அதை விற்கணும். நீ விற்கிறதுனால உனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும், அதான் அவன் வாங்குறதுனால அவனுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும். ஆக மொத்தத்துல மியூச்சுவல் கன்சிடரேஷன் இருந்தா மட்டும்தான் அது ஒரு நல்ல இன்கம். இந்த கிரைட்டீரியாக்குள்ளலாம் எது வரலையோ அது நல்ல இன்கம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நல்ல வழியில மணி earn பண்ணணும்ன்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல மணி இல்ல குனின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா டிஎம் பண்றேன். மணி போ போ பாட்டுல போப்பா, திரும்பி பாக்காத போ. மணி போ.